தமிழ் படிக்கும்போது வரும் கா இந்த எழுத்து கலைஞர் உலகம் நம்ம தான் புக் பண்ணோம். உலகம் யார்? கருணாநிதி வந்து கலைஞர். அவர் தான் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். மெமோரியல் தான் போகிறோம். அதை வந்து ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கலைஞர் கருணாநிதியோட மெமோரியல் தான் நாங்கள் போக போகிறோம். என்னென்னா அங்கெல்லாம் பார்த்தோம், எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, மெரினா பீச் கிட்ட நம்ம பேரறிஞர் அண்ணாவோட மெமோரியல் கிட்ட தான் இருக்கும். அங்கே தான் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மெமோரியலும் இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரானோடனே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்பரோட ஸ்டாச்சு இருக்கும். அதுக்கப்புறமா வரும்போது ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதையும் நான் வந்து வரும்போது காட்டுறேன். இது வந்து பேரறிஞர் அண்ணாவோட ஸ்டாச்சு. திரு மு.க. ஸ்டாலின் வந்து திறந்து வச்சாங்க. 26/2/2024 அன்றைக்கி தான் திறந்து வச்சாங்க. பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியம், கலைஞர் நினைவிடம். இப்போதைக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அண்ணா மியூசியம் இருக்கும். அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது வந்து உள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூப்பிடு. இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து ஒரு டிசைன்லாம் போட்டு ஒரு கல் மேலே வந்து கலைஞரோட இன்ஸ்பிரேஷ்னல் குவிட்ஸ் எழுதியிருக்கோம். எல்லா குவிட்ஸுமே சூப்பர் லைஃப் லெசனாக இருக்கும். அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ட்ரைங் டு ஹைட் த ட்ரூத் இஸ் லைக் ஹைடிங் அ சீட் இன் த சாயில். ஒரு உண்மையை மறைக்கிறது எப்படின்னா, ஒரு சீடு, ஒரு விதையை ஒரு சாயில்குள்ளே மறைச்சி வைக்கிறோம்ல, சூப்பரில். இந்த மாதிரி வந்து நிறைய குவெட்ஸ் இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். இந்த இடம் இப்போ பார்க்குறீங்களே, இது வந்து புக் பண்ணி போகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிக்கெட் போட்டு காசு கொடுத்து போகிறதில்ல. இது வந்து கலைஞரோட மியூசியம். இது கலைஞரோட உலகம் அப்படி சொல்லலாம், உலகம்னே சொல்லலாம். அவ்வளோ இருந்தது. புக் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களை விடுவாங்க. ஸ்லாட் இவ்வளோ பேர் தான் போகணுன்னு இருக்குது. ரெண்டு கையிலையும் இதான் பாரு எழுதியிருக்கு. நீ தமிழ் படிக்கும்போது வரும் கா இந்த எழுத்து கலைஞர் உலகம். நம்ம தான் புக் பண்ணோம். உலகம் யார்? கருணாநிதி வந்து கலைஞர். அவர் தான் முன்னாள் சீஃப் மினிஸ்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கலைஞர் உலகம். இதுக்கு தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து புக் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து கிரவுண்ட் ஃபுல்லாமே சூப்பராக ஒரு மியூசியம் மாதிரி. சீரியஸாக சொல்லணும்னா அது கலைஞர் உலகம் தான். அவ்வளோ இருந்தது. இது வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஒன்றும் என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் வந்து விளக்கமாக வந்து அந்த போர்டில் போட்டிருப்பாங்க. ஒரு போர்ட்லேயுமே வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இப்போ திருவள்ளுவர் வந்து அவரை பார்த்தி, அப்புறம் அண்ணா மேம்பாலம் எப்போ ஓப்பன் பண்ணாங்க 1973. அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து கிளியராக நம்மளுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகான இடம். உள்ளே ஃபுல்லாக வந்து ஏசி தான். கீழே வந்து நிறைய இருக்குது. போக காட்டுறவாங்க. இது வந்து பூம்புகார் ஆர்ட் கேலரி. இங்கே நிறைய கலைஞரை பற்றி வச்சுருக்காங்க. இங்கே மொத்தம் 2 தேட்டர் இருக்குது. அதில் வந்து
ஒன்றில் வந்து கலைஞர் பாலிடிக்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் பற்றி அங்கே வந்து ஃபஸ்ட்டு போக சொன்னாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஸ்லாட்டு 1 hour 1.5 hour தான் வந்து அங்கே ஃபுல்லாகவே பார்க்க முடியும். எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கு வந்தோம் அந்த தேட்டரில் போட்டு காட்டுவாங்க. இது ஃபுல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். கலைஞர் எப்படி வந்தார், எப்படி இறந்தாருலேருந்து எல்லாமே அவர் புகழ் எல்லாமே வந்து இந்த விஷுவலைஸாக காட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தமிழ்நாடு இதான் வந்து அந்த தேட்டரோட ஃபுல் வியூவு. மேலே வந்து நான் 3-4 ப்ரொஜெக்டர் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. நம்ம ஒரு தேட்டரில் எப்படி ஒரு சீட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் ஃபுல்லாமே ஏசி தான். உள்ளே வந்து ஃபுல் இடமுமே ஏசி தான். அதுக்கப்புறம் இது வந்து கலைஞரின் பிக்சர். கலைஞர் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் பண்ணார், என்னென்ன படம்லாம் நடித்தார், அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் வந்து அங்கே போனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கற்றுக்கலாம். இப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருந்தார், அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இப்படிலாம் வளர்ந்தார், இங்கேருந்து வந்தார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இங்கே தான் வந்து கள்ளக்குடி இந்த ட்ரெயின் முன்னாடி வந்து மறியல் பண்ணார். சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் இங்கே பாரு மகளிரின் வாழ்வொழி திட்டமான மகளிர் கிட்டோ தலைவர் கலைஞர் என்ற 7 சட்டமன்ற கட்சிகளை சரியாக கண்டறிந்து உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் மேம்படுத்தப்பட்டன. மேலும் சமூக கண்டிப்பா அந்த எண்ணத்தை வழிவதால் சிலப்பதிகாரத்தின் பொதுப்பிரவியான திருவாரூர் சென்னை மண்ணை ட்ரெயின் வரும் பார்த்து உட்காந்து பார்க்கணும். உட்கார சரா. அசரா இங்க பாரு. போடணும். அந்த அண்ணா சொன்னாங்க. அசரா இங்க பாரு. அந்த அண்ணா சொன்னாங்க போட்டு பாரு. அன்புடன் இருப்பேன். திருவாரூர் திருக்கணில் நான் தமிழ் நிறைவேற்றிடவே நான் உழைத்தேன். இப்போது உன்னுடன் அடையாளம் கட்டியது கட்டாய இந்தி. உனக்கு சூப்பரா இருந்துல தண்ணி எல்லாம் வந்து விழுந்துல உன் மேல. சூப்பர் சூப்பர். உண்மையாதான் உண்மை மாதிரி ஒரு உண்மை. ஹைட்டு கரெக்டாக ஹைட்டுக்காக தான் வச்சுருக்கான். அப்படி என்ட்ரானோ இப்போது இது வழியாக வெளியே போகிறோம். கிட்ட ஹாய் சொல்லு. பாய். காக்கமா அம்மா காக்கமா காக்க காக்க எப்படி உங்க கத்தும்? கா 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 கா. இங்கே வா. இங்கே இதுக்குள்ளே இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் அவர் இருக்கார். இங்கே பா தண்ணி. இங்கே வா காட்டி தரேன். இங்கே வா. பூ வச்சு மூடிட்டு இருக்காங்க. ஃப்ராக்கெல்லாம் போட்டால் எப்படி இருக்குது? காட்டன் கிட்டா
எல்லாரும் வந்து பாருங்க சொல்லு. பாரு